எண் 14வது பிரசவம். உலகின் அழகான காதல் சின்னத்தின் பின்னால் மறைந்திருக்கும் கண்ணீர் கதை. உலகத்தில் காதலின் அடையாளம் எது என்று யாரிடமாவது கேட்டால் பெரும்பாலானவர்கள் தாஜ்மஹால் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் ஒரு கேள்வி, அந்த தாஜ்மஹால் காதலின் சின்னமா அல்லது ஒரு தாயின் உயிரை பறித்த வேதனையின் நினைவு சின்னமா? இந்த கதையின் முடிவில் தாஜ்மஹாலை நீங்கள் இதுவரை பார்த்த பார்வையில் இனிமேல் பார்க்க முடியாமல் போகலாம். ஜூன் 17, 1631. கடுமையான கோடை வெயில். தென்னிந்தியாவின் பர்ஹான்பூர். முகலாய பேரரசின் முகாம். அரண்மனை முழுவதும் ஒரு பதற்றமான அமைதி. ஏனெனில் பேரரசர் ஷாஜஹானின் உயிருக்கு உயிரான மனைவி மும்தாஜ் மஹால் மீண்டும் பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இது சாதாரண பிரசவம் இல்லை. இது அவரது 14வது பிரசவம். ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். 19 ஆண்டுகள், 14 கர்ப்பங்கள், ஏற்கனவே 13 குழந்தைகள். அவர்களில் 7 குழந்தைகள் குழந்தை பருவத்திலேயே உயிரிழந்து விட்டனர். உயிரோடு இருந்த 6 குழந்தைகளில் 17 வயது ஜஹான் ஆரா தன் தாயின் அருகில் நின்றிருந்தார். இது அவருக்கு புதிய காட்சி இல்லை. ஏனெனில் பல பிரசவங்களில் தாய்க்கு துணையாக இருந்தவர் அவரே. ஆனால் இந்த முறை ஏதோ ஒன்று சரியாக இல்லை. மணி நேரங்கள் கடந்து கொண்டே போனது. 1 மணி, 2 மணி, 10 மணி, 20 மணி, 30 மணி நேரம். ஆம், 30 மணி நேரம். இறுதியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கௌஹர் ஆரா என்று பெயர் வைத்தனர். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மையான போராட்டம் அதற்கு பிறகுதான் ஆரம்பமானது. மும்தாஜுக்கு கடுமையான இரத்தப்போக்கு. உடலில் இருந்த சக்தி ஒவ்வொரு நொடியும் வெளியேறிக் கொண்டிருந்தது. இன்று மருத்துவம் இதை பிரசவத்திற்கு பிறகான அதிகப்படியான இரத்தப்போக்கு என்று அழைக்கிறது. இப்போது சிகிச்சை கிடைக்கும். ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு மரண தீர்ப்பாகவே மாறிவிடும். வலியால் துடித்த மும்தாஜ் மெதுவாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்: ஷாஜஹானை அழையுங்கள். அந்த செய்தி பேரரசரின் காதில் விழுந்தவுடன் அவர் ஓடி வந்தார். உலகையே ஆட்சி செய்த மனிதன் அந்த நொடியில் ஒரு கணவன் மட்டுமே. மும்தாஜின் கையை பிடித்துக் கொண்டார். மும்தாஜ் தன் குழந்தைகளையும் தன் தாயையும் அவரது பொறுப்பில் ஒப்படைத்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு 38 வயதில் அவர் உயிரை விட்டார். அந்த நொடியிலிருந்து ஷாஜஹானின் வாழ்க்கையும் மாறிவிட்டது. ஒரு வாரம் அவர் யாரையும் சந்திக்கவில்லை. அரசவைக்கே வரவில்லை. ஜன்னலுக்கு கூட வெளியே வரவில்லை. எப்போதும் அரச உடை அணிந்த பேரரசர் வெள்ளை நிற துக்க உடை அணிந்தார். அவரது தலைமுடி சில நாட்களிலேயே நரைக்கத் தொடங்கியது. கண்ணீர் அவரது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியது. ஆனால் இதோ ஒரு விஷயம் பலருக்கும் தெரியாது. ஷாஜஹானுக்கு மற்ற மனைவிகளும் இருந்தார்கள். ஆனால் அவரது இதயத்தின் அரியணையில் ஒரே ஒருவர் மட்டும், மும்தாஜ் மஹால். அவர் ஒரு மனைவி மட்டும் இல்லை, ஒரு நண்பர், ஒரு ஆலோசகர், ஒரு நம்பிக்கை. அரச முடிவுகளிலும் ஏழை மக்களுக்கு உதவுவதிலும் அவரது கருத்துக்கு மிகுந்த மதிப்பு இருந்தது. அவரது ஒப்புதல் இல்லாமல் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்று வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. மும்தாஜின் உடல் முதலில் பர்ஹான்பூரில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் ஷாஜஹான் அதை இறுதி ஓய்விடமாக நினைக்கவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு அவரது உடலை ஆக்ராவிற்கு கொண்டு வந்தார். அப்போது ஒரு முடிவை எடுத்தார். உலகமே பார்த்து வியக்கும் ஒரு நினைவிடம் கட்ட வேண்டும். அந்த முடிவுதான் இன்று உலகம் தாஜ்மஹால் என்று அழைக்கும் அதிசயமாக மாறியது. 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், 1000 யானைகள், 22 ஆண்டுகள். அந்த காலத்திலேயே 50 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட செலவு. ஒரு காதலுக்காக ஒரு பேரரசர் உலகின் அழகான நினைவு சின்னத்தை உருவாக்கினார். ஆனால் இங்கேதான் இந்த கதையின் மிகப்பெரிய கேள்வி வருகிறது. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். அந்த பிரம்மாண்டமான செல்வத்தில ஒரு சிறிய பகுதியையாவது கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவமனைகள், மகப்பேறு பராமரிப்பு, மருத்துவ பயிற்சி இவற்றுக்காக செலவழித்திருந்தால் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் மற்ற மும்தாஜ்கள் உயிர் பிழைத்திருப்பார்கள்.
அதனால்தான் சில வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்கிறார்கள். தாஜ்மஹால் காதலின் சின்னம் மட்டுமல்ல, மகப்பேறு சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் ஒரு அமைதியான எச்சரிக்கையும் கூட. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், காதல் வெறும் அழகான கட்டிடங்களில் இல்லை, ஒரு உயிரை காப்பாற்றும் முடிவிலும் இருக்கிறது. ஒரு தாயின் உயிருக்கு மதிப்பு கொடுப்பதிலும் இருக்கிறது. ஒரு பெண்ணின் உடல்நலத்தை பாதுகாப்பதிலும் இருக்கிறது. தாஜ்மஹாலை பார்க்கும் அடுத்த முறை அதன் வெள்ளை பளிங்கை மட்டும் பார்க்காதீர்கள். அதன் பின்னால் 14 கர்ப்பங்களை தாங்கிய ஒரு தாயின் அமைதியாக மறைந்த கண்ணீரையும் நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் சில காதல் கதைகள் மலர்களால் எழுதப்படுவதில்லை, கண்ணீர